வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. வெந்து தணிந்தது காடு படத்தை தயாரித்த ஐஷரி கணேஷ் அப்படத்தின் வெற்றிக்கு பிறகு சிம்புவை வைத்து கொரோனா குமார் படத்தை தயாரிக்க ஒப்பந்தம் போட்டிருந்தார். ஆனால் படம் அறிவித்து பல ஆண்டுகள் கடந்தும் அது தொடர்பான அப்டேட் எதுவும் இல்லை. இதனால் படம் கைவிடப்பட்டது என்றும் சிம்பு படத்திலிருந்து விலகினார் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இத்திரைப்படத்திற்காக சிம்புவுக்கு 4.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாம். ஆனால் சிம்பு படத்தில் நடிக்காமல் ஏமாற்றி விட்டதாக ஐஷரி கணேஷ் நீதிமன்றத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து விசாரித்த நீதிமன்றம் சிம்பு திரைப்படங்களில் நடிக்க இடைக்கால தடை விதித்திருந்தது. இதனிடையேதான் தற்பொழுது சிம்பு மணிரத்னம் இயக்கும் தக் லைஃப் படத்தில் இணைந்துள்ளார். இப்படத்தில் கமல்ஹாசனுடன் இணைந்து அவர் பணியாற்ற உள்ளார். இதை அறிந்த ஐஷரி கணேஷ் சிம்பு தக் லைஃப் படத்தில் நடிக்கக்கூடாது என்றும் உடனடியாக படப்பிடிப்பை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒப்பந்தம் செய்த கொரோனா குமார் படத்தை முடித்து கொடுக்காமல் அவர் வேறு எந்த படத்திலும் நடிக்கக்கூடாது. இது சம்பந்தமாக அவருக்கு ஏற்கனவே ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது என ஐஷரி கணேஷ் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.